ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டும் மஞ்சள் பூசணியும் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி காட்டியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணி நல்லா பாயில் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் பூசணி தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் மஞ்சள் பூசணி எதுவும் கோல்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுனால முதல்ல இதை கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நான் வந்து கேரட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதை வேக வச்சுருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா பாயில் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து எந்த குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் கையை வச்சு பண்ணாதீங்க. ஸ்பூன் ஏதாவது வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு இப்படி இதை உடைச்சாலே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மேஷ் ஆகுது. ஸோ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைரெக்டாக வாட்டர் எதுவும் நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன் பாப்பாவுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்றதுனால என்ன பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக குடிக்கிற வாட்டர், அதில் வந்து சீரகம், சோம்பு, ஓமம் இது 3மே வந்து நான் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு, அதுக்கும் கம்மியாக ஒரு சின்ன சிட்டிகை அளவு தான் வந்து ஓமம் போட்டிருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ அதனுடைய வாட்டர் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா மேலே தள்ளி விட்டுருங்க, உள்ளே போயிடும். சீரகம், சோம்பெல்லாம் அதெல்லாத்தையும் உள்ளே தள்ளிவிடுங்க. தள்ளிவிட்டு இதில் வந்து இந்த வாட்டர் நான் கொஞ்சம் வந்து எடுத்து கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் வந்து பியூரி ஃபார்முக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது குழந்தைக்கு கொடுப்பேன். ஸோ அவளுக்கு வந்து நிறைய கேஸ் ஆகும், கான்ஸ்டிபேஷன் நிறையா இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அவளுக்கு வந்து ரிலீஃப் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வாட்டர் யூஸ் பண்ணதுக்கு போது மோஷனும் நல்லா போகிறாங்க, கேஸும் நல்லா பாஸ் பண்ணுறாங்க. உங்கள் குழந்தைக்கு கொடுக்கும்போது ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஒத்துக்கலை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நல்லா ஒத்துக்குது அப்படின்னும் போது அளவு மட்டும் மெஷருக்கு வந்து கம்மியாக கொடுங்க. ஒத்துக்குனா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. சாதாரண வாட்டரை நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.